யாரு இவரு? பாக்குறதுக்கு சண்டீர் மாதிரி இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோனோ ஆட் பண்ணி ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களது மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தா இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். அதில் சாங் பீட் மார்க் மற்றும் சேக் கேப்பன்னு சொல்லி ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டோட கீழே பார்த்தா நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். டைரெக்ட் டவுன்லோட் லிங்காக தான் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களோட லைட் மோஷன் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே இம்போர்ட் ஆயிரும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ராஜெக்ட் உள்ளே சேவ் ஆகியிருக்கும். ஒன்று சாங் பீட் மார்க், இன்னொன்று சேக் எஃபெக்ட். உள்ளே ஃபஸ்ட்டு இதே மாதிரி 2 ப்ராஜெக்ட் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். இந்த ரைட் சைடில் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிரிக்ஸ் வரும். கீழே டைலாக் ஆட் பண்ணிடுறோம். அந்த டைலாக்கோட தகுந்த மாதிரி மேலே லிரிக்ஸ் வரும். அந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த டபுள் பீட் மார்க்கோட ரைட் சைடில் உள்ள அந்த எல்லா பீட் மார்க்கும் நானே இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணவோ அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணவோ எந்த வேலையும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நம்மளோட லிங்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் எனக்கு போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துக்கோங்க. இப்போ இங்கே நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலே ஆடியோக்கு மேலே கொஞ்சம் லிரிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். டைலாக் தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை உள்ளே இம்போர்ட் பண்ணி நான் கொடுத்துக்க அந்த ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸில் போய் நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியலனா அது சேஞ்ச் பண்ண தெரிஞ்சவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் கூட வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி அவுட் ஆஃப் ஃபாண்ட் சொல்லி நான் இம்போர்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாரும் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணாமல் எடிட் பண்ணாங்க நல்லா இருக்காது. ஸோ நார்மல் ஃபாண்ட் இருந்தால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே நல்லா இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை உள்ளே ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ மேலே கொடுக்க அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் ஆட் பண்ண வைக்கவா. ஏற்கனவே சும்மா நான் 3 சொன்னதை போய் ஒரு சின்ன ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு எஃபெக்ட் சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன், பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சேக் எஃபெக்ட் இருக்கும். உள்ள 2 இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று சாங் பீட் மார்க், இன்னொன்று சேக் எஃபெக்ட். இப்போ அந்த சேக் எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்துருங்க இதே மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு 6 ரெக்டாங்கிள் ஷேப்பு HTCSCFன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மேலே பார்த்தா 3 சேக் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 ஆட் பண்ணி நீங்கள் எப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த வீடியோ கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும். நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லா எஃபெக்ட்டும் காப்பி வரும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் சாங் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணி தெரியுமா, கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃபாண்டை மறக்காமல் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த சூப்பரான ஒரு க்ளோ எஃபெக்ட் எல்லாமே அந்த லிரிக்ஸ் லே எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவலில் உள்ள கிடச்சிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான்.
ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க அந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்க அந்த லிரிக்ஸில் நீங்கள் இதே மாதிரி வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தா போதும். ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து பார்த்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து லிரிக்ஸுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் இதே மாதிரி லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்க, ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த டபுள் பீட் மார்க்கோட வலது ரைட் சைடில் இருந்து பார்த்து நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை நான் சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபுல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஒரு ஆரோ மார்க் கீழே பார்த்தா செலக்ட் மீடியா கேட்கும், இல்லாட்டிங்க அதோட கிரியேஷன் இருக்கும். இல்லாட்டிங்க சும்மா எனக்கு கீழே பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோல்டர் போயிடும். மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எல்லாத்தையும் எந்த ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு அந்த ஃபோல்டரை நீங்கள் சேவ் பண்ணி வச்ச எல்லா இமேஜும் தெரியும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு அந்த இமேஜ் சூப்பராகவே ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். அடுத்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் அண்ட் ஃப்ளாப்ஸும் போங்க, அந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் இது மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் ஆட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோட எண்டு வரையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு 2 சேக்கேபோர்டு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி எங்கே ஆட் பண்ணுங்கிற நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தேன் நான் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜை உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 இதே மாதிரி வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோட எண்டு வரை அந்த இமேஜ் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கு சேக்கேபோர்டு வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கோங்க, மறுபடியும் சேக்கேபோர்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜ்லேருந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ செகண்டாக இருக்கும், அந்த ரெண்டாவது உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள அந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆகும். பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் சேக்கப்பட்ட சாங் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த எஃபர்ட்டை எங்கே ஆட் பண்ணி தெரியுமா, ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொஞ்சம் லென்த் இமேஜாக இருக்கும், அந்த லென்த் இமேஜ் கூட அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஒரு சூப்பரான எஃபெக்ட் பார்த்தா உள்ள வந்து சூப்பர் ஆடாக இருக்கும். பார்த்தா தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆடாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல அந்த இமேஜ் நான் உள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த இமேஜில் அதாவது ஊடால பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் கூட அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. சூப்பராக இந்த எஃபெக்ட் உள்ள வந்து அடையும். இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ எண்டு ஒரு இந்த இடத்துல ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தா மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த இமேஜ் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுதோ அந்த இமேஜுக்கெல்லாம் இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து அந்த எஃபெக்ட் ஆடியோ எண்டு வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. அகைன் சேக்கப்பட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு 3 டாட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும் இதில் நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மற்ற எல்லா எஃபெக்டும் காப்பி ஆகும். இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு அகைன் சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணணுன்ட்டு. இருக்க நம்ம ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. அந்த ஒரு எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணணும், மிச்சம் உள்ள அந்த இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல தான் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. சூப்பராக ஒரு சேக் எப்படி வந்து உள்ள வந்து அதை பார்த்தா தெரியும். அது சூப்பராக ஜூம் ஆகும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊடால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி இமேஜாக ஆட் பண்ணியிருப்பேன். அந்த குட்டி இமேஜுக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ காப்பி பண்ணி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வைக்கோம். அதாவது கொஞ்சம் ஜூம் இன் ஜூம் அவுட்டாக அந்த இமேஜில் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்போம். மிச்சம் உள்ள எல்லா இமேஜையும் நம்ம இப்போ காப்பி பண்ணி வந்து எஃபெக்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். 1 by 1 தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே ஆட் பண்ணுங்கள், அவசரமே கிடையாது. ஆடியோட எண்டு வரைய மீத உள்ள அந்த எல்லா அந்த குட்டி குட்டி இமேஜையும் நம்ம இப்போ காப்பி பண்ணி அந்த எஃபெக்ட் இதே மாதிரி 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் ஃபுல்லாக ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ணி காப்பி இந்த வீடியோலேருந்து ரொம்ப போயிடும். ஸோ நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா இந்த ஊடால உள்ள அந்த குட்டி குட்டி இமேஜுக்கும் நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட் 1 by 1 இதே மாதிரி வரிசையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் சேக் எப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே உள்ள அந்த 3 இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அதாவது கச்சு டிசிஆர் சிசி எஃபெக்ட்னு சொல்லி 6 இருக்கும்.
இந்த ஆரி நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இமேஜுக்கு மேலே வந்து ஆட் பண்ணணும். இதை எப்படி காப்பி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் வந்து ஷோ ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா HTCR CC எஃபெக்டோட அந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கில் லாங் ப்ரெஸ் பண்ண இதே மாதிரி டிக் ஏறும். இது மாதிரி டிக் ஆனதுக்கப்புறம் அப்படியே வரிசை கீழே உள்ளது இந்த ஆரையும் இதே மாதிரி செலக்ட் பண்ணி வைக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஆறு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பி 6 லேயர்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த 6 லேயர் காப்பி ஆகும். மறுபடியும் நீங்கள் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடு இருந்து நமக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 6 லேயர் கொடுத்தா போதும். அந்த 6 லேயர் பார்த்தீங்கன்னா ஆடியோ எண்டு வரையும் ஆட் ஆயிரும். ஓகேவா, நான் ஆடியோ எண்டு வரையும் ஆட் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தா ஆடியோ எண்டு வரையும் ஆடாச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நான் உள்ள பாதிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணல, நீங்கள் ஆடியோ எண்டு வரை எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு நீங்கள் இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சேரைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி உங்களுக்கு இதே மாதிரி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100% லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த டயத்தில் நீங்கள் பேக் போயிட்டாலும் வேறு ஆப் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் ஆகிற வந்து கட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகி முடியும். ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.